குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 12/4/2025 காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 701க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 11ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். 11ஆம் தேதிக்கான கெஸிங்கில் நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 809 பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா இங்கே 809 பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா 9-3 இருக்குது, 3-9 ஆர் 9-3 இருக்குது, 3-5 ஆர் 5-3 இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9-3-5 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதுக்கு கீழே உள்ள 809 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் 9-3-5. நான் வந்து 9-3-0 ஆர் 9-0-3 9-3-5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான், அதாவது எல்லா நம்பர்ஸுமே கொடுக்க முடியாது, எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம். நான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருந்தேன் 9-7 அப்படின்னு. 9-7 எடுத்தேன். ஆல்போர்டில் 9-3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ 9 அப்படின்னாவே 9 பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்டில் நம்பர்ஸ் எடுங்க. எல்லா நம்பர்ஸுமே 9 பேஸ் பண்ணி எழுத முடியாது. அதனால் 1 or 2 நம்பர்ஸ் எழுதலாம். அந்த நம்பர்ஸ் வரலாம், இல்லை வராமல் போகலாம். பட் ஆனால் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி மட்டும் நம்பர்ஸ் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்லேயே பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் ஆப்போசிட்டில் உள்ளதை பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 907 பாஸ் ஆச்சு, ஆப்போசிட்லேயே 430 பாஸ் ஆச்சு. அதேனால தான் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கறதுக்கான ரீசனே அதுதான். 809 அப்படிங்கிறது ரிசல்ட்டு, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 809 பாஸ் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இங்கே பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் 9-3-5 இருக்குது, 9-3-5 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் உள்ள நம்பர் 9-3 இருக்குது. கீழே பார்த்தோம்னா 3-5 இருக்குது. 9-3-5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. எல்லாமே ஏபோல 9 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். 7 பேஸ் பண்ணி கொடுத்தேன், 9 பேஸ் பண்ணி கொடுத்தேன். எல்லாமே 9 தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 903 அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தோம்னா 903 எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் 935 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிக்கலாம். நான் எடுத்த நம்பர் 903 930 ஆர் 935. இப்போ 935 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் அதை பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்லேருந்து தான் கண்டிப்பாக ரிசல்ட் கண்டினியூவாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும். இப்போ ஏ போர்டில் வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏ போர்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட நியரஸ்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பராக தான் ஜாயிண்டாக தான் இருக்குது. இந்த ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 122 மட்டும் இல்லை, இங்கே 12 இருக்குது. டபுள்ஸ் வந்ததுனால 22 வந்திருக்கு. ஆனால் 129ங்கிறது இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ், ஒரு நம்பர் இருந்தாவே அதை பேஸ் பண்ணி டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டு 935. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வரலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 08 இருக்குது, 0 இருக்குது, 00 இருக்குது. வந்த சார்ட்டை பேஸ் பண்ணியே வரலாம். அதாவது வந்த நம்பர்ஸ் 350 908ங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 90 நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு 809 09 பாஸ் ஆகிருக்கு. 09 பாஸ் ஆகிருக்கு. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5-9 இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 9-5 09-9-5. இப்போ 9-5ங்கிறது 9-3-5 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஆல்போர்டில் பார்த்தோம்னா 09 பாஸ் ஆகிருக்கு, 95 பாஸ் ஆகிருக்கு 2 நாள். ஸோ நாளைக்கான ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ உங்களோட கெஸ்ஸிங் சார்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 2 நாள் பாஸ் ஆகிருக்கு, 09 பாஸ் ஆகிருக்கு, 95 ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்போர்டில் 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம்.
ஒரே நம்பர் டபுள் த்ரீ என்னோட சாய்ஸ். உங்களோட சாய்ஸ் வேறு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுங்க. ஆனால் இந்த சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் பாஸ் ஆகும். 0995 ஆல்போலில் அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 33 வரணும். அதனால் 33 பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சார்ட்டில் 33 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 33 பேஸ் பண்ணி 9 இருக்குது, 33 பேஸ் பண்ணி 5 இருக்குது. 393 அப்படின்னு வரலாம். 393 339 335 அல்லது 353. 33 பேஸ் பண்ணி 9 அல்லது 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரிப்பீட்டாக இன்னைக்கு 95 வந்திருக்கு, நாளைக்கு இதோட சேர்ந்து 33 வர்றதுக்கான சான்சஸ். 33யோட 9 வரலாம் அல்லது 33யோட 5 வரலாம். இல்லை அப்படின்னா 33யோட 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 3 நம்பர்ஸ் தான். 33யோட 4 வரணும், இல்லை 33யோட 9 வரணும், இல்லை 33யோட 5 வரணும். ஒரே நம்பர்ஸ் தான். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருமா அப்படின்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். 339 335 334 அப்படின்னு இருக்கு. இந்த 3 நம்பர்ஸை பேஸ் பண்ணி 954 எந்த பிளேஸில் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 334 பி போர்டில் இன்னைக்கு 3 வந்திருக்கு. ஸோ நாளைக்கு 4 வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 343 வரலாம். 393 இங்கே பார்த்தோன்னா 339 393 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை ஏ போர்டில் 9 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 933. இல்லை 9க்கு பதிலாக 3 வரலாம் அப்படின்னா 393 இல்லை 353 533. 33ங்கிறது ஏபியில் வரணும், ஏசியில் வரணும், பிசியில் வரணும். இப்போ 9 5 4 அப்படிங்கிறது எந்த பிளேஸில் வரும் அப்படின்னு பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் பாருங்கள். இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 92 இருக்கு, 93 92 90 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ 90 பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா ஆல்ரெடி 399 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 399 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே 99 இருக்கு, 3 டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால 93 கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் 39 இருக்கு. எகைன் 39 வரலாம் அப்படின்னா 933 வரலாம். 29 வரலாம் அப்படின்னா 229, அதாவது 29 அப்படிங்கிறது 92. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 935 93. நாளைக்கு 92 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 93ங்கிறது 92 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 92 அல்லது 29 வர சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7 பவர் நம்பராக பாஸ் ஆச்சு அப்படின்னா 92ங்கிறது 97 பாஸ் ஆகலாம். 97 அல்லது 79. இப்போ 92 அல்லது 29 வந்துச்சுன்னா அதோட 923 அப்படிங்கிற நம்பர். 92 அல்லது 29ஓட என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 293 923 392 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. 97 அல்லது 79 வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 97ஓட 4 இருக்கு, 5 இருக்கு, 974 இருக்கு, 947 இருக்கு, 975 இருக்கு. 97 வந்துச்சுன்னா 4 அல்லது 5, 92 வந்துச்சுன்னா 3ஓட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா 99 இருக்கு, 399 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 908 பாஸ் ஆச்சு. ஸோ ரிவர்ஸில் பார்த்தோன்னா 809 பாஸ் ஆச்சு. 399 இங்கே இருக்கு ஆப்போசிட்டில் 399. ரிவர்ஸில் வந்துச்சுன்னா 993 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 33 வரணும், இல்லை 993 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அதனால் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 99 ஆர் 33ல் எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு இந்த சார்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ ஏ போர்டில் வந்து 1 2 3 என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் 158 அப்படிங்கிறது இருக்குது. 158 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. வரக்கூடிய போன மாதம் பார்த்தோம் அப்படின்னா 158ங்கிறது பாஸ் ஆகிருக்கு.
ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா 800 அப்படிங்கிற நம்பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. 800 அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 800 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 11 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்ரெடி 2211 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட் பாஸ் ஆகும். 44 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த மந்த்து. அதனால் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மந்த் ரிசல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.